guys, how are you all doing? I'm doing good. You're watching me on Sheeru's Dining. இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் பைக்ல கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு அங்க 5 days ஸ்டே பண்ணி என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணோங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இப்போ டைம் கரெக்டா மார்னிங் 5:30 ஆகுது. நாங்க முத நாள் நைட்டே லக்கேஜ்லாம் பக்காவா பேக் பண்ணி வச்சுட்டோம். 7 o'clock வீட்ல இருந்து வெளியே கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். பட் 8 o'clock ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நாங்க பொறுமையா போலாம், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமன்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாகவே போனோம். ஃபியூவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பிகாஸ் கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கேயே எங்கள் வீட்டிலேயே கொடைக்கானல் மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் மொதல் 2 நாள் ஃபுல்லாகவே செம்ம மழை. ஸோ ரொம்ப வெயிலும் இல்லை, ட்ராவலிங் டைமும் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. சிட்டியை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டு நல்ல ஒரு கிளைமேட்டில் நல்ல சுட சுட ஃபில்டர் காஃபி, வடை, போண்டா, பஜ்ஜிலாம் வாங்கி காலை சாப்பாடு அப்படியே முடிச்சிட்டோம். இந்த ட்ரிப் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு மெயின் ரீசன் கண்டிப்பாக நான் என்னோடய பார்ட்னரை தான் சொல்லுவேன். உண்மையிலே என் கூட அவ்வளோ கம்பெனி கொடுத்து என்னோட ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. நைட் அவுட் போகிறதா இருக்கட்டும், நைட் டைம் கிரேவிங்ஸில் நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், எந்த நேரத்துலையும் எங்கேயும் போகலாம் ரெடியாக இருப்பாங்க, எப்பயுமே அட் டைமில் இருப்பாங்க. ஸோ அதுக்காகவே நான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிப்பை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்குனதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். என்னை விட அவங்க தான் இந்த ட்ரிப்பில் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிப் ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படியே கொடை ரோட்டில் என்டர் ஆகி கடைசியாக மலை ஏறுறதுக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நேரம் நின்று ஜாலியாக செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் மலையே ஏறலை, அதுக்குள்ளே கிளைமேட்டே நல்லா இருந்துச்சு. அங்கே தெரியுது பாருங்கள் மலை, அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ நான் கொடைக்கானல் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருக்கேன். பட் இது செகண்ட் டைம் என் ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறது. ஸோ வாங்க ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் இப்போ தான் மலை ஏறவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்குள்ளே மிஸ்ட் கவர் பண்ண மாதிரி அவ்வளோ கிளைமேட்டே மூடியாக இருக்குது, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. நாங்கள் போன டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட்டோட லாஸ்ட் வீக். பட் ரிட்டர்ன் வரதுக்கு செப்டம்பரோட ஃபஸ்ட் வீக் ஆகிடுச்சு. டோட்டலி நாங்கள் 3 days தான் பிளான் பண்ணோம். பட் 5 days ஆகிடுச்சு. அங்கே இருந்த கிளைமேட் எங்களை போகவே விடலை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் போனீங்கன்னா மே ஜூன்லாம் மறந்துடுங்க. நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்தீங்கன்னா தான் இந்த கிளைமேட்டே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். பிகாஸ் அவ்வளோ மிஸ்ட், அவ்வளோ ரெய்னியாக இருக்கும். உண்மையிலே நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அப்படியே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் ரிசார்ட்கே வந்துட்டோம். நாங்கள் புக் பண்ண ரிசார்ட் இது தான். ஸோ நல்ல வியூவோட நல்ல ஒரு லொக்கேஷன்லேயும் இருந்துச்சு. ரொம்ப அவுட்டராக இருக்க மாதிரியும் இருந்துச்சு. பட் ரொம்ப அவுட்டர் கிடையாது, சிட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் நைட் அவுட்லாம் போகணுங்கிறதுக்காக பிளான் பண்ணனால கொஞ்சம் இந்த மாதிரி ரிசார்ட் போட்டிருக்கோம். பட் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அவுட் ஆஃப் தி சிட்டியில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வியூவோட சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக, காம்பேக்டாக, ரொம்ப நீட்டாக, ஜென்டலாக இருந்துச்சு. ஸோ இந்த ரிசார்ட்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ரிசார்ட் வந்து எங்களோட டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்ததுக்காக. இந்த ரிசார்ட்டை நாங்கள் ஆன்லைன்லேயே முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். நீங்களும் கிளம்பும்போது முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நியர்பை டேட்ஸில் புக் பண்ணும்போது லோக்கல் ரிசார்ட்ஸே ரொம்ப அதிகமான காஸ்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரிசார்ட்டோட லொக்கேஷன் அண்ட் நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஒரு வேளை நீங்கள் போனீங்கன்னா இந்த ரிசார்ட் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல வியூவோட பால்கனி, லாபிஸ், அப்புறம் ப்ரைவேட் டெரஸ் கூட இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப என்ஜாயபுளான மொமெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ரிசார்ட் போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பிட்டோம். பிகாஸ் நாங்கள் இந்த கிளைமேட்டை டைம் வேஸ்ட் பண்ணவே விரும்பல. நாங்கள் பெருசாக சைட் சீயிங்லாம் போகிறதில்ல. பட் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எங்களோட மோட்டிவாக இருந்துச்சு இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே. நாங்கள் லேக் ரோடுக்கு வந்துவிட்டோம். இப்போது பாருங்கள், இப்போ மணி கரெக்டாக 11:30 to 12 இருக்கும். அப்போவே பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட் கவர் பண்ணி மத்தியான டைம்லையாவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து கொடைக்கானல் போனோம்னா கொஞ்சம் அந்த ஹீட் ஃபீல் ஆகும். பட் இந்த மாதிரி கிளைமேட் வந்து இந்த மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மந்தில் தான் வரும். இதுக்கு மேலே நீங்கள் ஜான்வரியில் வந்தீங்கன்னா உங்களுக்குனால சர்வைவே பண்ண முடியாதுன்னு நீங்கள் இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ அவ்வளோ கூலிங்காக இருக்குமா. ஸோ இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக நாங்கள் இப்போது ஸ்பென்சர்ஸ் போய் ஃப்ரெஷ் பியர் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஸ்கூப் வாங்கி சாப்பிட்டோம். உண்மையிலே இந்த குளிரான கிளைமேட்டில் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடைக்கானல்னாலே ஞாபகம் வருது எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸும் சாக்லேட்ஸும் தான். ஸோ இப்போ விலைவாசிலாம் இங்கே எப்படி இருக்குதுன்னு கேட்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ பர்ச்சேசிங்க்கு கடைசியாக ஒரு நாள் ஒதுக்கியாச்சு. ஸோ இப்போ எதுவும் வாங்கலை, நம்ம விலை எப்படி விற்கிதுன்னு சும்மா கேட்டு வச்சுப்போங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கேன். பேபி பொட்டேட்டோஸ், அப்புறமா ரேலிஷ், கேரட்ஸ், அப்புறம் பீட்ரூட்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக நல்ல
அங்கெல்லாம் ரொம்ப கார்டன் ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் கிடைக்கிறது நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இங்கே இருக்கிறத இங்கேயே வாங்கி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் சில ஐட்டம்ஸ் மட்டும் ரூமில் சாப்பிட்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா வெளியே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணி வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங்க்கு மேலே லேக்குக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ டேரெக்டாக ரூமுக்கு தான் கிளம்புறோம். நாங்கள் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா செம்ம மழை பெஞ்சிருந்துச்சு. சரி ஓகே, நம்ம டேரெக்டாக லேக்குக்கு போயிடலான்னு சொல்லிட்டு லேக்குக்கு போயிட்டு இங்கே ரெகுலராக நாங்கள் வர விமலாக்கா கடைக்கு தான் வந்து டீ வாங்கி சாப்பிட்டோம். அந்த கூலிங்கான கிளைமேட்டில் மழை வேற தூரிட்டே இருக்குது. லேக்கை பார்த்துட்டே சுட சுட இஞ்சி டீ சாப்பிட்றது வேறு லெவல் சுகம்ல. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா சொல்லவா வேணும். சரி ஓகே, நம்ம புல்லட் அப்படியே அக்கா கடையிலேயே ஓரமாக நிறுத்திட்டு நானும் என் பார்ட்னரும் சூடான டீயை குடிச்சிட்டு அந்த குளிரை அனுபவிச்சுட்டு மழை வேற பேஞ்சிட்டே இருந்துச்சு சாரல் மாதிரி. அப்படியே லேக்கை சுற்றி ஒரு வாக் போயிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் மைல்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்புறமா கொஞ்சமாக பசிக்கவும் ஓகே பிஸா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டோமினோஸ்க்கு வந்துட்டோம். டோமினோஸ்க்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் சிக்கன் பர்கர் பிஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்கர் பிஸா சாப்பிட்றது. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக நிறைய ஸ்டஃபிங்ஸ், பிக்கிள் வெஜ்ஜீஸ்லாம் போட்டு நல்லா நிறைய சிக்கன்ஸ் வச்சு நிறையவே சீஸ் ஃபில்லிங் போட்டு ஆரிகானோ சீசனிங்லாம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது கண்டிப்பாக டோமினோஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேங்கியாக இருந்துச்சு. இதில் ஹைலைட்டே உள்ள பிக்கிள் குக்கும்பர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இதில் ஹைலைட்டே வேறு லெவல் டேஸ்ட் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்ன் சீஸ் பிஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுவும் சூப்பர் க்ரீமியாக டேஸ்டியாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லோரும் இது சாப்பிட்ருப்போம். ஸோ அதே தான், இதில் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. இந்த குளிருக்கு நல்ல சுட சுட பிஸா சாப்பிட்றது வழக்கத்தை விட பிஸா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டாக இருந்த மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் டோமினோஸ்குள்ளே ஹீட்டர் போட்டிருக்காங்க. பிஸா சீக்கிரம் ஆடிடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால. ஸோ இந்த பர்கர் பிஸா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ரொம்ப பிடிச்சி போய் அகெயின் இன்னொன்று ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் பிஸா. ஸோ இதுவும் சொல்லவே வார்த்தை இல்லை. வழக்கத்தை விட இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பிஸா சாப்பிட்றது உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ நானும் என் பார்ட்னரும் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இப்போ மறுபடியும் போய் கிளைமேட்டை என்ஜாய் பண்ண வேண்டியது தான் பாக்கி. வெளியே வேறு சாயங்காலத்துக்கு மேலே மழை தூரிட்டே இருக்குது. ஸோ அதுவும் குளிரில் மழை தூரும்போது ரொம்ப குளிராக இருக்குது. வாயிலிருந்துலாம் அந்த கோல்ட் ப்ரீத் வரும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கொடைக்கானலில் வருமா நான் இமேஜினே பண்ணல. நான் லாஸ்ட்டாக டார்ஜிலிங் கேங்டாக்லாம் போனப்போ தான் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். பட் கொடைக்கானலில் இவ்வளோ கூலிங்னா நான் இந்த டைம் தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ டைம்ஸ் வந்து நான் கொடைக்கானல் வந்திருக்கேன், பட் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் ப்ரீத்லாம் வருது. ஸோ லேட் நைட் கிரேவிங்ஸ்க்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சாக்லேட் ஷாப் வந்திருக்கோம். இந்த ஷாப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் பிளாக். எதுக்காக நான் இந்த ஷாப் நேமை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ரூமுக்கு போய் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ உள்ளே போனோடனே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா எடுத்து டேஸ்ட்டு பார்க்க கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி 2 சாக்லேட் டேஸ்ட் பார்த்துட்டு அதில் ஒன்று வாங்கியிருக்கேன். அகெயின் இப்போ வந்து ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா பெரி பிளாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃப்ரூட் ஜாம் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு புளிப்பாக அந்த சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ஒரு பிளாஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது உங்கள் வாயில். ஸோ இதில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி அப்புறம் ராஸ்பெரி ஃப்ளேவர்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த சாக்லேட்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ஷாப்போட நேமை மென்ஷன் பண்ணேன். பிகாஸ் இது வந்து சாக்லேட் ஃபட்ஜ். ரொம்ப க்ரீமியாக சாஃப்டாக, ஒரு ப்ரௌனின்னு சொல்ல முடியல, டார்க் சாக்லேட்னு சொல்ல முடியல. ஸோ அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சாக்லேட் இந்த ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்குது. பிகாஸ் இவங்களே ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த சாக்லேட்டு. ஸோ இதையும் நான் வாங்கியிருக்கேன். வாங்க நான் இப்போ என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் வாங்கியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிஸா ஆர்டர் பண்ணி இப்போ டைம் அரௌண்ட் 2 இருக்கும். டூர்னாலே என்னது, நம்ம நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது, வெளியே போகிறது, என்ஜாய் பண்ணுறது, நைட் அவுட் போடுறது, அதுதானே. ஸோ அதனால் 2 மணி வரைக்கும் நாங்கள் தூங்கலை. அகெயின் ஒரு பிஸா ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன சாக்லேட் வாங்கியிருக்கேன்றதை லைனாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்க சாக்லேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரி பிளாஸ்ட் சொன்னேன்ல, உள்ள பெர்ரிஸ் ஃபில்லிங் வச்சுருப்பாங்க, அந்த ஜாம் மாதிரி ஃபில்லிங் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த சாக்லேட் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். இதில் நான் மிக்சர் ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிவி, ராஸ்பெரி, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் பெரிஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ மிக்சரில் வாங்கியிருக்கிறது வந்து கிவி, ராஸ்பெரி அப்புறம் ப்ளூபெரி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த புளிப்பான டேஸ்ட்டில் இந்த சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர்டு சாக்லேட்டாக இருக்குது. இது வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொடைக்கானல் வந்தால்.
நெக்ஸ்ட்டு மை பார்ட்னர்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் சாக்லேட், நான் அப்போ சொன்னேன் சாக்லேட் ஃபட்ஜ். இந்த சாக்லேட் என்ன சாக்லேட்னே தெரியல, இது வரைக்கும் நான் இது மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. அப்படி உடச்சி சாப்பிடுவோம்ல நம்ம சாக்லேட், அந்த மாதிரி இல்லாமல் இது இவ்வளோ திக்னஸாக இருக்குது. பட் உடைக்கிற பாருங்களேன், அப்படியே கேக் மாதிரி பிஞ்சு வருது. பட் கடிச்சு சாப்பிட்டா ஃபுல்லாக ஃபட்ஜியாக சாக்லேட்டாக இருக்குது. உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சில மிஷின்ஸ் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க போல இருக்குது, என்னன்னு தெரியல. நாங்கள் இன்னும் சில கடையில் வந்து இது இருக்கான்னு கேட்டோம். பட் நாங்கள் அது ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, இது எங்கள் மேக்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளாக் குயின் ஷாப்பில் தான் நான் பார்த்தேன் இந்த சாக்லேட்டு. நீங்களும் போனால் இந்த ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேறு இந்த சாக்லேட் ஃபட் சாக்லேட் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஷாப் நேமையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நானே போய் வாங்க கூட எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த சாக்லேட்டை பற்றி சொல்லணுன்னா செம்ம டெக்ஸ்சராக செம்ம காம்பவுண்ட் சாக்லேட்டாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்களேன், கடிச்சு சாப்பிடும்போது க்ரீமியாக அதோட டெக்ஸ்சர் வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசியாக நான் வாங்கியிருக்க சாக்லேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் டிலைட் வாங்கியிருக்கேன். இதில் நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் 2 மிக்சராக நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ஹேசல் நட் ஃபில்லிங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் அப்படி கூட சாக்லேட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹேசல் நட் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபெரரோ ராச்சர் அந்த ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் நினச்சதை விடவே உண்மையிலே நிறைய நட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் கூட மேலே சும்மா ஒன்று வச்சுட்டு ஏமாற்றிடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஹேசல் நட்ஸ்லாம் நல்லா விசிபிளாக தெரிஞ்சிச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். உப்ஸ், உடச்சதும் அப்படியே கேஷ்யூ பறந்துடுச்சு. கேஷ்யூ நட் கொஞ்சம் பதத்து போன மாதிரி இருக்குது, ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அப்படி இல்லை, கொஞ்சம் பதத்து போன மாதிரி தான் இருக்குது. சாக்லேட்குள்ளே போட்டிருக்க நட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இது மேலாக இருந்தனால கொஞ்சம் ஓப்பனாக இருந்தனால கொஞ்சம் பதத்திருச்சு போல இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேசல் நட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் ரெண்டுமே யூஸ் பண்ண சாக்லேட்ஸ் ஒன்று தான், பட் நட்ஸ் தான் வேறு போட்டிருக்காங்க. ஹேசல் நட்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஹேசல் நட் சாப்பிட்ருப்பீங்கள்ல, ஸோ அதை சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அப்படியே மூக்கில் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கம்மியாக தெரியுது. மற்றபடி சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்வீட்டான சாக்லேட்டோடு எங்களோட ஃபர்ஸ்ட் டே செம்ம ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது கொடைக்கானல் vlogsல. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஷீரூஸ் டைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வர வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீரூஸ் டைனிங், யுவர் ஃபுடிங் டெஸ்டினி. பை காய்ஸ்.